ஹமாஸ் உருவாக்குனதே இஸ்ரேல் தான். ஸோ பேசிக்லி ஹமாஸ் என்ற ஆர்கனைசேஷன் வந்து மிடில் ஈஸ்ட்க்கு ஒரு தேவையான மிடில் ஈஸ்ட் பவர்ஸ்க்கு தேவையான ஒரு ஆர்கனைசேஷன். கத்தார் வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபினான்சர் ஆஃப் டெரர் என்பது உண்மை. ஜூ வர்சஸ் இஸ்லாம், தட் வாஸ் டோட்டலி கேம் பிளான். அந்த கேம் பிளான் அமெரிக்காவும் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் உண்மையான போராளிகளை ரேடிக்கல்ஸ் ஆகவும் ரேடிக்கல்ஸை போராளிகளாகவும் மாற்றுவது அமெரிக்காவின் இயல்பான ஒரு தன்மையாக இருந்திருக்கு. The double game of Saudi is something that everybody has to understand. You know, Netanyahu is facing a lot of backlash within his own country. எங்கெல்லாம் அமெரிக்கா இருக்கோ அங்கே வந்து 100% இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் வில் த்ரைவ். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்போவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. ஜெயின் சார். ஜெய்ஹிந்த் டாக்டர். ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பாலஸ்டைனை பற்றி, இந்த ஹமாஸ் பற்றி, ஹமாஸை இஸ்ரேல் தாக்கி காசாவில் வந்து பெரிய அளவுக்கு இழப்புகள் நடந்துள்ளன, உயிரிழப்புகள். அதை வந்து மனிதாபிமான அடிப்படையிலேருந்து எடுத்து பார்த்தா குழந்தைகளும் வயதானவர்களும் பெண்களும் இறப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஹமாஸ் என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு என்பதை அந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் பலர் பேசுகிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஹமாஸ் உருவாக்குனதே இஸ்ரேல் தான். 1974 கேம்ப் டேவிட் அக்கார்டுக்கு முன்னாடி 73 வார்க்கு அப்புறமாவே யாசினை வந்து இஸ்ரேல் வளர்த்துட்டுச்சு. அந்த நேரத்தில் காசாவில் அவர் பிளைன் ஷேக். ஸோ 70 கேம்ப் டேவிட் அக்கார்டுக்கு அப்புறமா தான் அவர் வந்து பிகம்ஸ் வெரி ஃபுல் பாப்புலர் ஆகிறாரு. ஈஜிப்டும் இஸ்ரேலும் வந்து அவரை வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. 88 ஹமாஸ் என்ற ஒரு அமைப்பு, ஹமாஸ் இஸ் ஹர்கத்துல் முகாவமா, மூமெண்ட் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான், ஹர்கத்துல் முகாவமா அல் இஸ்லாம், அதுதான் ஹமாஸ், அது ஷார்ட். ஆமாம், எஸ். ஸோ இந்த ஹமாஸ் ஆஸ்லோ அக்கார்டுக்கு அப்புறமா நெதன்யாஹூ பேலஸ் 2 ஸ்டேட்ஸ் சொல்யூஷனை ஏற்றுக்காதனால இதை எப்படி உடைக்கிறது யோசித்து பார்த்து ஹமாஸ்ன்ற ஒரு குரூப்பை வந்து ஃபுல்லாக மிலிட்ரி எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தென் லேட்டர் ஆன் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும். 2007 காசா விட்ரா பண்ண பிறகு ஹமாஸ் கிட்ட தான் அந்த கட்டுப்பாட்டை டோட்டலாக ஹேண்ட் ஓவர் பண்ணது. இப்போ அந்த அங்கே என்னென்ன நம்ம அந்த அண்டர் கிரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாமே பண்ணது தான் இஸ்ரேல். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற இதில், சாரி டு இன்டரப்ட் யூ, எனக்கு வந்து நான் படித்தது, எனக்கு வந்த தகவல், ஈஜிப்சியன் முகாபராத்தே, அதாவது அவங்களோட இன்டெலிஜென்ஸே காசாவில் வந்து அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் மூலமாக இது மாதிரி தாக்குதல் நடக்க போகுது, October 6 அன்று நடக்க போகுதுன்ட்டு மொசாதுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தும் அமானுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தும் ஆக்ட் ஆகலை. இட் இஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மாத்திரம் இல்லை, தெரிஞ்சுதான் ஆக்ட் ஆகலை சார். இந்த 2004 என்ன ஆகுதுன்னா, 2004 ஹமாஸ்க்கு இது ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் 2006 லெபனான் இஸ்ரேல் வார் நடக்குது. ஆமாம். ஸோ அந்த நேரத்தில் இவங்க சும்மா இவங்களோட தான் இருந்தாங்க, இஸ்ரேலோட தான் இருந்தாங்க. தென் கம்ஸ் அட்டாக் ஆன் லிபியா. இந்த அட்டாக் ஆன் லிபியாவில் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தது லிபியன் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக, இந்த இஸ்லாமிக் சோகால் அல்கைதாக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தது இந்த ஹமாஸ் தான். அதனால காசாவை அவங்க ரொம்ப இஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டாங்க. தென் சிரியன் ஜிஹாத், ஈராக்கி ஜிஹாத். இதுக்கு முன்னாடி 2004 ஈராக்கி ஜிஹாத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்கைதா, அல் நுஸ்ரா, அப்போ இப்போ இருக்கிற ஷரா, அவர் அங்கே தான் இருந்தார், ஈராக்கில் இருந்தார். ஸோ ஹமாஸ் என்ற இயக்கம் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத இயக்கத்துக்கு ஒரு ட்ரைனிங் கேம்பாக இருந்தது, ப்ரீடிங் கிரவுண்ட் ட்ரைனிங் கேம்பாக இருந்தது. ஈராக்கில் அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாங்க. தென் இன்டர்ஃபியர்ட் இன் லிபியா, தென் சிரியா. கடைசி வரைக்கும் சிரியன் லீடர் அவங்கள மன்னிக்கவே கிடையாது, அவங்களோட நல்ல உறவு வைக்கவே இல்லை டாக்டர் அசாத். டாக்டர் அசாதோட கவர்மெண்ட் விழுந்த பிறகு யாருக்கு இவங்க ஓப்பனாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஷராவை. இதில் என்ன காட்டுதுன்னா, இவங்களோட ஐடியாலஜி இஸ் ஒன்லி டெரரிசம். அண்ட் 2 ஸ்டேட் சொல்யூஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக நெதன்யாஹூ, சப்சிக்வெண்ட்ரி இஸ்ரேலி கவர்மெண்ட்ஸ் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏரியல் ஷரான் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏரியல் ஷரான் 80s and then 90s.
ஏரியல் ஷரான் 2000s யாசீனை கொல்றதுக்கு முன்னாடி கூட இட் வாஸ் அவரோட பீரியட்ல தானே சார் அந்த ஹமாஸோட கட்டுப்பாட்டுக்கே சில பகுதிகள் வந்து போக ஆரம்பிச்சது. இதை வந்து இர்ரிவர்சிபிள் சைக்கிளா மாத்தினது இன்னைக்கு இருக்கக்கூடிய நெத்தன்யாஹூ. ஏன்னா அவரு எல்லா இடத்துல எல்லா சீக்ரெட் மீட்டிங்ஸ்ல எல்லாம் சில லீக்லாம் இருக்கு. நான் ஏன் ஹமாஸை நாங்கள் உருவாக்கணும்னா 2 ஸ்டேட் சொல்யூஷனை பாலஸ்டைன் என்ற ஸ்டேட் உருவாக்கக்கூடாதுன்றதுனால தான் அப்படின்னு. அது இப்போது October 7th அப்புறமா நீங்கள் எல்லா இஸ்ரேலி நியூஸ் பேப்பர்ஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஹூ கிரியேட்டட் ஹமாஸ் அப்படின்னு சொல்லி ஜெருசலம் போஸ்ட்டில், டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில். லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஷிமான் பியர்ஸ் இருக்கிற வரைக்கும் இதை அலோவ் பண்ணல. எஸ், ஷிமான் பியர்ஸோட ஒரு நேஷனலிஸ்ட்டை வந்து இஸ்ரேலிஸ் பார்க்க முடியாது. ஆமாம், he was a better comparatively was a better person as a leader. அதே மாதிரி அவர் one who was assassinated, Yitzhak Rabin, one of the greatest generals that Israel has produced. மோஷே டயன் கூட இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணல. பட் இட் இஸ் தி நெத்தன்யாஹூ அண்ட் ஏரியல் ஷரான் இவங்க தான் வந்து ஒரு விதத்தில் ஹமாஸை வந்து ப்ரொபல் பண்ணது, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாசர் அராஃபத்தை கார்னர் பண்ணும்போது ஹமாஸை வந்து பெருசாக்குனாங்க. எஸ், கடைசியில் யாசர் அராஃபத்தோட முடிவுக்கே வந்து இவங்க வந்து முடிவுரை எழுதுறதுக்கு ஹமாஸை வச்சு தானே எழுதுனாங்க. எஸ், ஹமாஸ் பண்ண தாக்குதல்களை அரஃபத் மேல அவரை சிறையில் வச்சிருந்தாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி முற்றுகை போட்டு அவரை காப்பாற்ற முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவர் வந்து அதுல தானே இறந்து போனார் யாசர் அராஃபத். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் போகும்போது கூட அந்த பாம்பு பண்ணாங்க. யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டே ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி அவரே கேட்டிருக்கிறாரு. ஸோ பேசிக்லி ஹமாஸ் என்ற ஆர்கனைசேஷன் வந்து மிடில் ஈஸ்ட்க்கு ஒரு தேவையான, மிடில் ஈஸ்ட் பவர்ஸ்க்கு தேவையான ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கட்டார் பார்க்கலாம். இப்போ ரீசன்ட் கட்டார் கேட் வந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓன் செக்ரட்டரி யூரிக்கோட மேலே பேன் கொடுத்துருக்காங்க 6 நாள் முன்னாடி இஸ்ரேலி கோர்ட்ஸ். நீங்கள் இவர் வந்து எப்படி லாபி பண்ணுறாரு ஃபார் கட்டாருக்கே லாபி பண்ணிவிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு கட்டாருக்கு லாபி பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இந்த த்ரூ அவுட் ஒரு 10 வருஷத்தில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கட்டாரோடைய ஹார்ட் கேஷை வந்து இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸும் இஸ்ரேலி ஆர்மி தான் கொண்டு போய் ஹமாஸ் கிட்ட கொடுத்துருக்கு. $250 million ஒரு கஷையும் எவ்ரி 6 months. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் கத்தார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சவுதி வந்து உலகம் அறிந்த இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியர் ஆஃப் டெரர். அதை தவிர்த்து கத்தாரோட ஃபைனான்சிங் நெட்வொர்க் உலக தீவிரவாதத்துக்கு நிறைய பேருக்கு வந்து அதோட வெளிப்படைத்தன்மை தெரியாம இருக்கு. பட் கத்தார் வந்து ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபைனான்சியர் ஆஃப் டெரர் என்பது உண்மை. கரெக்ட். ஏன்னா கட்டாரோட மெனி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பேண்ட் பை யூஎன், கட்டாரி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னி வரைக்கும் பேண்ட் பை யூஎன் சாங்ஷன்ஸ் கமிட்டி ஆன் அல்-காய்தா அண்ட் ISIS. கத்தாரோட ஸ்பிரிச்சுவல் லீடர் யாரு? யூசுப் கர்தாவி யாரோட ஸ்பிரிச்சுவல் லீடர்? நாட் ஓன்லி கட்டாரி கவர்மெண்ட் பட் ஆல்சோ முஸ்லீம் பிரதர். பட் இவரே என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்டர்வியூவில் 2011 வந்து இந்த காலத்தில் இப்போ ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம் இந்த காலத்தில் இருந்திருந்தார், அவரே நேட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ முஸ்லீம் பிரதரோடும் நேட்டோவும் ஒன்றுன்னு பகிரங்கமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க எய்ம் பண்ணதுலாம் செக்யூலர் அரப் ரூலர்ஸ், சதாம, அப்புறமா டாக்டர் அசாத, கர்னல் கதாஃபிய. ஸோ அவங்கள இவங்க எய்ம் பண்ணியிருந்தேன். நாசர் சாதாத் இதுக்கு முன்னாடியே 1950s இருந்து 70s இருந்து முஸ்லீம் பிரதரோட ஹோஸ்னி முபாரக் டு a great extent. ஏன்னா இப்போ இந்த முஸ்லீம் தட் இஸ் செக்யூலர் முஸ்லீம் ரிபப்ளிக் இவங்களோட ஆக்டிவிட்டீஸும் இவங்க வந்து சோ கால்ட் இஸ்லாமிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. இப்போ இஸ்லாமிஸ்ட் எங்க இருக்கிறாங்க? ட்ரிபிளில ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அது அல்-காய்தாவோட கவர்மெண்ட், அல்-காய்தா கவர்மெண்ட் தான். இப்போ இங்க சிரியால இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? What have they done? Who is the present president of Syria? Shara. He is a designated terrorist. உலகமறிந்த தீவிரவாதி. இன்னைக்கு போய் அவர் வந்து யுஎன்ல அத பத்தி பேசுறாரு, தீவிரவாதத்தை பத்தி பேசுறாரு. இவருக்கு என்ன அருகதை இருக்கு? யுஎன் டிசைனேட்டட் டெரரிஸ்டே வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் டிசைனேட்டட் சப்போர்ட்ல டர்க்கியோட சப்போர்ட்ல இன்க்ளூடிங் ட்ரம்ப் அவர் அங்க வந்து பேசுறாரு. ஒரு நாள் முன்னாடி ட்ரம்போட முகமது அப்பாஸை வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யுஎன் என்ன பண்ணுறது, யுஎன் அந்த ஜெனரல் அசம்பிளி போட்டு கேன்சல் பண்ணி அது ஆன்லைனில் ஒன்று நீங்கள் வந்து இப்போ வீடியோ
அப்லோட் கொடுங்க, அப்லோட் பண்ணுங்க, இல்லைன்னா யூ கம் பை கான்ஃபரன்ஸ்னு சொல்லி 146 votes அது தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஷோஸ் அமெரிக்கா இஸ் இன், உலகத்துக்கே தெரியும் அமெரிக்கா இஸ் இன் பெட் வித் டெரர் குரூப்ஸ். ஒசாமா பின் லேடனை உருவாக்குறது யாரு? அவங்கதான் ஐமன் அல் ஜவாரியா ஈஜிப்ட் சிறையில இருந்து கொண்டு கூட்டு போயிட்டு ஆப்கானிஸ்தான். பெஷாவர்ல விட்டது யாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குனது சோவியட் ரஷ்யாவோ அல்லது கியூபாவோ அல்லது மற்ற நாடுகளோ அல்ல. குறிப்பிட்டு சொல்லணும் சைனாவும் சைனாவில் இந்தியாவும் கிடையாது. தீவிரவாதிகளை உருவாக்கின நாடு, அவர்களை வந்து அதாவது வளர்த்து விட்டு நாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஒரே நாடு அமெரிக்கா தான். தே கிரியேட் டூ மெனி ஃப்ராங்கன்ஸ்டீன் மான்ஸ்டர்ஸ். அந்த தீவிரவாதிகள் வளர்த்த கடா மாறல பாயுதுன்னு திருப்பி பாயும் போது ஆஹா என்ன முட்டிட்டான், என்ன கொன்னுட்டான்னு சொல்லிட்டு திரும்பி அதுவே காரணமாக காட்டி இன்னொரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த நாட்டில் குண்டு போட்டு அந்த நாட்டை சேதப்படுத்தி, உதாரணத்துக்கு சதாம் உருவாக்குனது யாரு? இவங்க தான் உருவாக்குனாங்க. அமெரிக்கா கிரியேட்டட் தெம், தென் பாம்ப்டு பை அமெரிக்கா. அங்கே சைல்டில் அகஸ்டோ பின்சோட்டை உருவாக்குனது யாரு? சிலியில். எல்லாமே இது அமெரிக்காவோட இயல்பான செயல்பாடு. என்னடான்னா ஒரு நாட்டோட அங்கீகாரம் இல்லாத ஒரு நபர்களை தலைவர்களாக்கவும், அந்த தலைவர்களை திரும்பி சர்வாதிகாரிகளாக மாற்றுறதும், அந்த சர்வாதிகாரிகளை வந்து அவர்களோட தீவிரவாத செயல்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதும் அமெரிக்காவோட இயல்பான செயலாக தானே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்குன்னு இது புதுசா நடக்குதா? இது புதுசா இல்லை. இதுல என்ன யார் விக்டிம்ஸ் ஆறாங்கன்னா, ஒரு கம்போசிட் கண்ட்ரி, நம்ம மாதிரி ஒரு கம்போசிட் ரிலீஜியஸ் கண்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம வந்து அது ஒரு பெரிய விக்டிம்ஸ் ஆயிடுறோம். இங்கேனா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு, ஓ ஹமாஸ் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், அவங்களால தான் எல்லாமே இஸ்லாமுக்காக அவங்க தான் போராடுறாங்கன்னு சொல்லி இங்கே ரொம்ப பேர் ஏமாந்து அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மூமெண்ட்டே ஒரு நடக்குது. ஏன் கேரளா நடக்கல? கேரளா லைவ் டெலிகாஸ்ட். இவங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த பலஸ்டீன் என்ற ஒரு நாடு உருவாகாததுக்கு காரணமே வந்து ஹமாஸ். ஐசிசி வாரண்ட் அவங்க மேலே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து நெத்தனியாவுக்கு ஐசிசி வாரண்ட்னு சொல்கிற குரூப்ஸ்க்கு இவங்களோட ஐசிசி வாரண்ட் தெரியுது. ஹமாஸ் மேலேயும் ஐசிசி வாரண்ட் இருந்தது. இல்ல, இவன் மேல ஐசிசி வாரண்ட் இஸ் தேர். ஹமாஸ் இஸ் அ வார் கிரிமினல். ஏன்னா 20,000 ஒர்க் பர்மிட்ஸ் ஹமாஸ்க்கு கொடுக்கப்பட்டது. அதை வச்சு தான் அவங்க இஸ்ரேலுக்குள்ள போனாங்க. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வந்ததுக்கு பெரிய இது வந்து ஹமாஸ்க்கு 20,000 ஒர்க் பர்மிட்ஸ் வந்து இஸ்ரேலில் வேலை செய்யறதுக்காக கொடுத்ததுக்கு தான் வெஸ்ட் பேங்க்ல ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் காசால மாத்திரம் ஏன் பிரச்சனை வந்து? இல்ல, வெஸ்ட் பேங்க் வந்து அந்த மாதிரி ஒர்க் பர்மிட்ஸ் கொடுக்கவும் இல்ல, அங்க பேசிக்கா போக வேண்டிய அம்யூனிட்டிஸும் ஒழுங்கா போய் கொடுக்கல. இவங்களுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தாங்க. இவங்க போய் அந்த மாதிரி சிவிலியன்ஸ்லயும் இந்த சிவிலியன்ஸ்லாம் வந்து டார்கெட் பண்றது இட்ஸ் வார் கிரைம். அதுக்கு தான் ஐசிசி ஹஸ் given them இது வாரண்ட். இட் இஸ் காசால வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பனா அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு விட்டாங்க. அதே வெஸ்ட் பேங்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அந்த வெயிலிங் வால் அந்த பகுதிகள், சர்ச்சைக்குரிய பகுதிகளை அதோட ஸ்ட்ரக்சரை மாத்தி கேபிட்டலா மாத்தி ஜெருசலத்துக்கு கேபிட்டல் எடுத்துட்டு வந்துட்டு யாரு இஸ்ரேல் bringing back the capital back to from Tel Aviv to Jerusalem. இது மாதிரி சில செயல்பாடுகள் யாரை வந்து கொச்சைப்படுத்துவதற்கும் யாரை அடக்குவதற்கும் பிஎல்ஓ வந்து கம்மியாக்குவதற்கும் பிஎல்ஓட பவரையும் உண்மையான கவர்மெண்ட்டை வந்து செயலிழக்க செய்வதற்கும் உண்மையான போராளி குழுக்களை செயலிழக்க செய்வதற்கும் தானே அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்கு அமெரிக்கா வந்து பின்புலமா இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இஸ் ஒரு செக்யுலர் அமைப்பு. இது வந்து ரிலீஜியஸ் அமைப்பே கிடையாது. ஹனன் ஜார்ஜ் ஹபாஷ் ஃபர்ஸ்ட் லீடர் அவர் வந்து கிடையாது. நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் இப்போ இருக்கிற ஹனன் அஷாவி கிறிஸ்டியன்ஸ், அங்க வந்து பாலஸ்டீனியன்ஸ் என்ன ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இல்ல. பாலஸ்டைன் இஸ் a state and it doesn't have a religious identity. It has a civilization identity இருக்கு. You have Christians, you have Muslims, you have Druze, எல்லாமே இருக்கிறாங்க அங்க பாலஸ்டைன்ஸ்ல. இவங்க இந்த போலி இஸ்லாமிஸ்ட். அரஃபாத் himself was not openly religious person. கிடையாது. அரஃபாத் நீங்க 80sல வந்து பாம்பிங் நடக்கும்போது 82ஸ்ல நீங்க பாம்பிங் நடக்கும்போது அரஃபாத் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாரு. நீங்க எந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலும் பக்கத்துல ட்ரூஸ் லீடர் வலித் ஜும்லாத் இருப்பாரு, ரைட்ல வந்து ஷியா லீடர் அமால் டாக்டர் பெரி இருப்பாரு. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் இருந்தாங்க. தென் ஜார்ஜ் ஹாவி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் லெபனான், அவங்க எல்லாம் எல்லாமே வந்து அரப் நேஷனலிஸ்ட், நாட் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ஆன் லாங்குவேஜ். இவனுங்க வந்து தான் கொச்சைப்படுத்தி 88ல் இவனெல்லாம் கொண்டு வந்து பாலஸ்டீன்னா
தாடி இந்த வச்சுக்கிட்டு இன்திஃபாதான்ற இன்தஃபாதா இதெல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க, பாலஸ்டைன்னா இட் ஒரு பிலாங்ஸ் டு ஒன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அந்த 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 ஒரு- ஸ்ட்ரகிள் அந்த அப்படின்னு ஒரு அந்த ஒரு இதுக்குள்ள பாக்ஸ் பண்ணாங்க சார், அதாவது பைனரிக்குள்ள பைனரிக்குள்ள ஜூ வர்சஸ் இஸ்லாம். தட் வாஸ் டோட்டலி கேம் பிளான். அந்த கேம் பிளான் அமெரிக்காவும் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் ஃபார்மர் ரெஜிம்ஸ். பாகிஸ்தானும் ப்ளே பண்ணிச்சு அந்த கேம். அந்த எஸ் பாகிஸ்தான் ப்ளே பண்ணிச்சு அந்த கேமை. பாகிஸ்தான் பிளேட் தட் கேம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி தாலிபான்ல வந்து தே சக்சீடட் இன் பிளேயிங் தட் கேம். ஆப்கானிஸ்தான்ல போராடினவங்க வெறும் முஜாஹிதீனா இருந்தா கூட அவங்க போராடினது கடவுளை நம்பாத அந்த சோவியத் யூனியன் என்ற அந்த கொள்கைக்கும் அவர்களுக்கும் நடந்த சண்டையா இருந்தது தவிர்த்து இஸ்லாமிக் கண்ட்ரி மேல வார்ன்னு சொல்லிட்டு இல்ல. அப்படி பார்த்தா நஜிபுல்லா கவர்மெண்ட் 5 வருஷம் திரும்பி சர்வைவ் ஆயிருக்காது. எஸ். ஸோ பாகிஸ்தானோட சப்போர்ட்ல தானே நஜிபுல்லா கடைசியில் அவங்களால அகற்ற முடிஞ்சது. தாலிபான் as an இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் என்னைக்கு அவங்கள அகற்ற முடியலையே. பண்ணவே முடியல. குல்புதீன் இக்மத்தியாரால பண்ண முடியல. அஹமத் ஷா மசூத் என்னைக்குமே வந்து he was not a radical. ராடிக்கல் கிடையாது. உண்மையான போராளிகளை ரேடிக்கல்ஸ் ஆகவும் ரேடிக்கல்ஸ் போராளிகளாகவும் மாற்றுவது அமெரிக்காவின் இயல்பான ஒரு தன்மையா இருந்திருக்கு. எஸ், அதை வந்து மக்கள் நம்புறாங்க. இப்போ வந்து ஷரா எப்படி அல்காய்தாவை வந்து மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களோ, அல்காய்தா ஒரு பெரிய போராளி ஜோலானி. இப்போ ஜோலானி எங்க இருக்காருன்னு தெரியும். ரொம்ப பேர் இப்போதான் ஜோலானி வந்து ஒரு பெரிய ஃப்ராடு, அல்காய்தா ஒரு ஃப்ராடுன்னு ஜோலானி வந்த பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவள் எதுக்கு சார்? உசாமா பின் லாடன் யார் சார் உருவாக்குனா? எஸ். வேர் டிட் உசாமா கம் ஃப்ரம்? உசாமா பின் லாடன் ஹமீத் குல்லும் அப்துல்லா ஆசமும் உசாமா பின் லாடனும் ஐமன் அல் ஜவாரியும் சேர்ந்து மக்தபல் கித்மத்தை உருவாக்கலையா? மக்தபல் கித்மத்ல இருந்து அல்கொய்தா பிறந்தது. கேஸே வில்லியம் வெப்ஸ்டர் கேஸே தான் உங்களுக்கு அப்பா. சிஏயோட ஹார்ட் கோர் வெப்பன்ஸ், நேட்டோவே யூஸ் பண்ணாத வெப்பன்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட கொடுத்து அடிங்கன்னு சொல்லி ஸ்டிங்கர் மிசைல்ஸ்லாம் கொடுத்தது. ஸோ எங்கெல்லாம் அமெரிக்கா இருக்கோ அங்கே வந்து 100% இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் வில் த்ரைவ். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் இந்தியாவில் கூட they are now thriving. Now we are going to crucial juncture. இங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். எங்கெல்லாம் வந்து அமெரிக்கா இன்டர்ஃபியர் ஆகுதோ அங்கே இஸ்லாமிக் குரூப்ஸ் வில் த்ரைவ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இந்த ரீஜனில், இந்த ஆஃப்பேக் ரீஜனில் அமெரிக்காவோட ரீஎன்ட்ரி, சவுதியோட டிஃபென்ஸ் பேக்ட், சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்ட், என்னோட பார்வையிலேருந்து என்னோட கண்ணோட்டத்துலேருந்து நான் பார்க்கும்போது இட் இஸ் சம்வாட் இட் இஸ் தி சைக்கிள் இஸ் டேக்கிங் அ ஃபுல் டர்ன்னு சொல்கிற மாதிரி. 1980களில் என்ன நடந்ததோ, அதாவது பாகிஸ்தான் அமெரிக்கா ஒரு 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 தீவிரவாதம் என்ற ஒரு குழந்தையை எப்படி வந்து பெற்று வளர்த்து எடுத்தாங்களோ அதை வந்து ரீஜெனரேட் பண்ண இவங்க பார்க்குறாங்களோ, அந்த குழந்தைக்கு திரும்பியும் மறு உருவம் கொடுத்து திரும்பியும் அதுக்கு செயல்படுத்த பார்க்குறாங்களோ எனக்கு டவுட் வருது. ஏன்னா சைனாக்கு யுகுஸ் இருக்கு, அவங்கள அதை வந்து சொல்லுவாங்க தஜிக்ஸ் உக்யூஸை வந்து அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு தேமே ஸ்டார்ட் ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி சைனால நமக்கு வந்து ஆல்ரெடி காஷ்மீர் பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. தென் இன்டர்னல் இந்தியன் சிச்சுவேஷன் இஸ் ஆல்சோ நாட் குட். நேத்து லடாக்ல வந்து ஸ்டேட்ஹுட்காக அஜிடேஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இது வந்து அமெரிக்கன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இன்டைரக்டா இருக்கு, பாகிஸ்தான் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. 2023ல இருந்து இந்த லடாக் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வயலண்டா மாறினதும் இப்பதான். பட் அது வந்து கம்யூனலாவே இல்ல, ஏன்னா ரெண்டு புத்திஸ்டும் இவங்களே இருந்தாங்க. பட் நவ இட் ஹஸ் டேக்கன் a communal turn. எப்படி நேத்து நடந்த சம்பவத்துல BJP office was torched. Selectively certain things were, certain entities were torched. Then it is a cause for concern for us. பட் நம்ம இப்போ இன்டர்னல் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டு பிறகு கூட வஃப்ல தட் உமீத் ஆக்ட் எதுவும் ஸ்டே கிடையாது. உமீத் ஆக்ட் இஸ் ஆன் இன் இது சம் ஆர்கனைசேஷன்ஸ், ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சிஎம்க்கு மில்லி கவுன்சில் கூட ரொம்ப சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் இந்த 2 நான் முஸ்லீம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்றாங்க. அது எப்படி செலக்டிவாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? ஒரு ஆக்டை வந்து ஒரு செக்ஷன் 14 வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, மற்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? I must ask you this question. Sorry for interrupting again. செலக்டிவா ஒரு எந்த ஆக்டையும் வந்து பாதி எனக்கு ரைட்டு பாதி தப்புன்னு சொல்ல முடியாது, சட்டப்படி சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து இது மாதிரி சட்டங்களை வந்து ஸ்டேட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சென்டர் எடுத்துகிட்டு வர எனாக்ட்மெண்ட்லேயே இவங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியுமா? இல்லை, ஸ்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அதில் வந்து ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. 3 மாதம்
இவங்களுக்கு வக்ஃப் போர்டு இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அதை வந்து சேலஞ்ச் பண்ணி போனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க உமீத் ஹஸ் கம் செக்ஷன் 14 இஸ் அமுலுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து இட் இஸ் அந்த நம்ம கொடுத்த ஜியோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம்ல ஜியோ அது நல் அண்ட் வாய்ட் ஆயிடுச்சுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை வந்து எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் உமீத் இஸ் இன் ஆக்ஷன். இப்போ இவங்க வந்து உமீது நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரிஸு கவர்மெண்ட்டே சொல்லுது இல்லை வந்து நாங்கள் உமீதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இவங்க பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பண்ணாதன்னு எப்படி சொல்ல? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா, அவங்களுக்கு என்ன இருக்கு. பட் அவங்க வந்து கவர்மெண்டோட ரெகக்னைஸ்டு பாடியா இல்ல கவர்மெண்ட் ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்ட் எஸ் இட் இஸ் ரெகக்னைஸ்ட் பாடி. பட் இஸ் இட் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்? யாரு? ஒரு வக்ஃபுக்கு இணையான ஒரு ஆர்கனைசேஷனா? வக்ஃப் போர்டுக்கு இணையான ஆர்கனைசேஷன் கிடையாது அவங்க. ஏன்னா மக்களோட புரிதலுக்கு இல்ல கிடையாது. அவங்க அந்த மாதிரி இல்ல, என்ஜிஓ மாதிரி. பட் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஆல்சோ தேர். ஓகே, பிரஷர் குரூப்ஸா இருக்காங்க. ஒரு வக்ஃப் போர்டுக்கோ இல்ல ஒரு HRNC இந்து ரிலிஜியஸ் என்டோன்மென்ட் அதுக்கு அந்த மாதிரி ஈக்குவலன்ட் எல்லாம் கிடையாது. பட் ஸ்ட்ரீட் பவர் இருக்குல, அவங்க கிட்ட ஸ்ட்ரீட் பவர் இருக்கு. அஜிடேட் பண்ணலாம். ஆமா, அது அவங்க சொல்லியிருக்காங்க we will agitate. இந்த இது நாங்க வந்து ஒரு நாள் ஹர்த்தால் ஹாஃப் டே ஹர்த்தால்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கடை அடைப்பு போராட்டம் அதெல்லாம் இருக்கு. தென் they want to intensify the struggle against central government அப்படின்றாங்க. when Supreme Court ஆல்ரெடி சொல்லி ஆயிடுச்சு தட் நான் முஸ்லிம்ஸ் வர்றது வந்து இன்க்ளூஷனுக்காக. லெட் சேரிட்டி பிகின்ஸ் அண்ட் ஹோம் பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் சொல்லி அதை ஏற்றுக்காம அதை அப்போஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு கூட நீங்கள் அப்போஸ் பண்ண முடியாது அதை. எனி நான் முஸ்லீம், இப்போ ஒரு நான் முஸ்லீம் நானே கூட, இஃப் யூ ஆர் மை குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் மை வெல் விஷர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் மை மென்டர், நாளைக்கு நீங்களே கூட வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது ஒரு செக்குலர் இன்ஸ்டிடியூஷனாக இருந்து அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அது கூட ப்ரிவென்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கடான்னா தென் எப்படி ஒரு கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் த்ரைவ் ஆக முடியும் நாட்டில்? எஸ் கரெக்ட். இப்போது இந்த வஃப் அப்படின்றது வந்து நான் போன வாட்டி சொன்ன மாதிரி பேசிக்கலி வந்து தர்காஸ் தான். 90% வஃப்ஸ் வந்து தர்காஸ். இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா சில பேர் சொல்கிறாங்க அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு அப்படிலாம் இல்லை. இஃப் யூ டேக் மெஜாரிட்டி இது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் தர்காஸ்லாம் பாருங்கள், அஜ்மேர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாமே. ஏன்னா இது இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க, ராம்நாத்ல இருக்கிறது, மதுரையில் இருக்கிறது எல்லாமே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருந்ததுலாம் கொடுத்ததுலாம் யாரு? நாட் அந்த நேரத்தில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், வெரி ஃபியூ முஸ்லீம் ஸ்டேட்ஸ் were there. மெஜாரிட்டி ஹிந்து ஸ்டேட்ஸ். ஜெய்ப்பூரில் எடுத்துங்க, குவாலியர் எடுத்துங்க, எது இருந்தாலும் தேர் இன்னி கூட அந்த குவாலியர் பஞ்சாப், குவாலியர் சர்க்கார் பஞ்சாப்னே இருக்கு, அந்த இது வந்து குவாலியர் சர்க்கார் தாசியானே இருக்கு, சர்க்கார் தாசியானே இருக்கு, சிந்தியா ஃபேமிலி தான். ஸோ இதெல்லாம் வஃப்ல தான் வருது. ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தது யாரு? ஸோ ஹிந்துஸ் கொடுத்தா வாங்கிடுவோம், ஆனால் அவங்க மெம்பர்ஸாக நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்றது இட்டு வந்து இந்த மைண்ட் செட் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த ரேடிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த தர்காக்காரங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களாம் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. காணிக்கையே கொடுக்குறது யாரு? நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரோட்டில பண்டுகா, யூ ஆர் வெரி நெல்லூர்ல பாராயிமாம் ஷஹீத் தர்கா, அது ஒரு தர்கா, டிசைனேட்டட் தர்கா வஃப். அதுல வந்து நான் வெஜிடேரியன் போட மாட்டாங்க அன்னைக்கு. அந்த இதுல வந்து வெறும் வெஜிடேரியன் தான், சக்கரை இருக்கு, ரொட்டி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வைங்க. அதுல கந்தூரியில நான்வெஜ் கிடையாது. 95% ஆஃப் த டிவோட்டீஸ் யாரு? ஹிந்துஸ் தான். அதுல யார் யார் வராங்க? மினிஸ்டரும் வராரு, வக்ஃப் மினிஸ்டர் வராரு, சீஃப் மினிஸ்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் வராரு, கலெக்டர் இருக்காரு, அவங்க தான் எம்எல்ஏ வருவாரு, அவங்க தான் நடத்துறாங்க. 25 லட்சம் பேர் முஹர்ரம்க்கு மட்டும் வராங்க, 3 நாளுக்கு வராங்க. இது நம்ம இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. பிகாஸ் டிசிமினேட் ஆகல, இன்ஃபர்மேஷன் வரல. இது ஒரு வஃப். இது கொடுத்தது யாரு? ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு வரும். சார் அவ்வளோ எதுக்கு சார்? ஆஸ் அ ஹிந்துனா எங்களோட பாப்புலர் பிலீஃப், நாங்களே கூட நான் பார்த்ததுலேயே கூட குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் இல்லை உடம்பு சரியில்லைன்னா இந்த சில தர்காவுக்கு வந்து கூட்டு போயிட்டு அந்த மந்திரிப்பாங்க, இது கொடுக்கறது, அந்த இது இருக்கு பாருங்க, பீகாக்கோட இது ஃபெதர், அது வச்சிருப்பாங்க இல்லை அங்கே, அதை எடுத்து அந்த குழந்தை மேலே இது பண்ணி தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டா குழந்தை சரியாயிடும். அந்த அந்த இது இப்போ கூட நம்ம போனா வெளியே நிக்கிறாங்க மஸ்ஜித்ல, தர்கா 5 டைம்ஸ் பிரேயர்ல 2 டைம்ஸ் நிற்பாங்க. மார்னிங்ல வந்துடுறாங்க,
தென் ஈவினிங் 6:30 ஹிந்துஸ் எல்லாமே நார்மல் இருக்காங்க. ஹிந்து, ஆமா அவங்க வந்து நார்மலா அவங்களோட ரிலீஜியஸ் இதோட தான் வராங்க. இது வந்து ரேடிக்கல்ஸ் ஐடியாஸ் என்னைக்கு வந்ததோ அவங்க எப்போ இது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்க சொல்ற டிக்டேட் பண்றது தான் வந்து மீடியாலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஹமாஸ் வியூ வந்து இதே மாதிரி தான் இந்த ரேடிக்கல்ஸ் கண்ட்ரோல் பண்றதுன்னா ஹமாஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா? இஸ்ரேல் இருக்கான், கட்டார் இருக்கான். கட்டாருக்கு இதெல்லாம் யாரும் அதை பார்க்கறதே கிடையாது. நெக்ஸ்ட் டாக்டர் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். வாட் அபவுட் அட்டாக் ஆன் கட்டார் பை இஸ்ரேல்? அட் த சேம் டைம் இப்போ பாகிஸ்தான் அண்ட் சவுதி அரேபியாவோட டிஃபென்ஸ் பேக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சவுதி அரேபியா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்டர் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐ திங்க் சவுதி அரேபியாவுக்கும் இப்போ பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பேக்டுக்கு தி ஹிடன் ஹேண்ட் இஸ் யூஎஸ். தி வஹாபி நக்சஸ் இஸ் கெட்டிங் ரீஜெனரேட்டட். அப்படி தான் நான் பார்க்குறேன். லெட் அஸ் நாட் ஃபர்கெட், பாகிஸ்தானி ஆர்மி டிஃபேக்டோ இஸ் அ வஹாபி ஆர்மி. எஸ். இந்த செக்குலர் கிரெடென்ஷியல்ஸ் பாகிஸ்தான் ஆர்மிக்குன்ட்டு ஒரு இந்த மதசாயமற்ற இஸ்லாம் என்ற அடிப்படையில் தான் பாகிஸ்தான் ஆர்மி உருவானாலும், ஆனால் அந்த ஒரு 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 குறிப்பிட்ட டினாமினேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐடியாலஜி கொண்ட ராணுவ தளபதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தில் கம்மியாக இருந்தாங்க. ஜியா வந்த பிற்பாடு தான் தப்லிகி ஐடியாலஜி உள்ள புகட்டப்பட்டது. ராஹில் ஷரீஃப், முல்லா ராஹில் ஷரீஃப் தான். ஏன் ஆசிம் முனீர், I don't call him a general, sorry, forgive me. He doesn't deserve to be a general because one who kills his own innocent people cannot be a general. நேத்து கூட பாம்பு பண்ணிருக்காங்க their own population. அவங்களோட அது எதை காட்டுறதுக்கு, to show to Taliban that we can enter into Afghanistan and hit you. நீங்கள் வந்து எங்களுக்கு தடுப்பு சோறு மாதிரி உங்களுக்கு தெரிவிக்க தாலிபான் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதையும் நாங்கள் அடிப்போம், அங்கே மக்களையும் நாங்கள் கொல்வோம். பலூச்சுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பலூச் மக்களையும் கொல்வோம். ஸோ வெஸ்ட் பஞ்சாபி வஹாபி மைண்ட் செட் வந்து மாறாது என்பதற்கு நேற்று நடந்த தாக்குதல் ஒரு உதாரணம். அது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் கேட்ட அதே கேள்வி, எஸ் இட்ஸ் ஃபேக்ட். கஹான்பூர் சைட் பாகிஸ்தானில் ஏக்யூ கான் கண்ட்ரோலில் இருந்த கான்பூர் சைட்ல இருந்து KHAN, நம்ம KAN இல்லை, கான்பூர் சைட்ல இருந்து அங்கே இருக்கிற அணு உலையிலேருந்து சில இது வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கு. சவுதி அரேபியாவில் இந்த மிடில் ஆஃப் த டெசர்ட், பர்ஷியன் கல்ஃப், அந்த ஒரு கல்ஃப் கோஸ்ட் கொட்டின போகிற அந்த இடத்துல வந்து மிடில் ஆஃப் த டெசர்ட் ஒரு இது கட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு அணு உலை ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த அணு உலையில் வந்து தெர் இஸ் சம் என்ரிச்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டேக்கிங் பிளேஸ். இதுக்கு சவுதி பாகிஸ்தான் பேக் போனாக இருந்துகிட்ருக்கு, அமெரிக்காவும் இதை சப்போர்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு இது இஸ்ரேலுக்கு எதிரானதாக நான் பார்க்கல. இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணால் அமெரிக்கா விடாதுன்னு தெரியும். என்னோட அச்சம், என்னோட கண்ணோட்டம், இது யமனுக்கு எதிரானதாகவோ ஈரானுக்கு எதிராகவோ தான் இது பயன்படுத்தலாம் வருங்காலத்தில். குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய ஹெடேக் யமன். எனக்கு தெரிஞ்சு 3 அல்லது 4 பிரிகேடியர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் யமனுடன் போட்ட சண்டை ஹவுத்திகளால் கொல்லப்பட்டார்கள், சவுதி பிரிகேடியர் ஜெனரல்ஸ். நீங்கள் சொல்கிறது சரி. எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி அலையன்ஸ் ராஹில் ஷரீஃப் தலைவராக போட்டு அட்டாக் பண்ணணும். யார் அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அகேன்ஸ்ட் டெரரிசம் சொல்லி சிரியாவையும் ஈரானையும் யமனை தான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ தேர் விஷன் இஸ் ஆன்டி ஈரான் அண்ட் சிரியா. இப்போ சிரியா இஸ் அவுட் நவ், ஈரான். இதான் நம்ம லெஃப்டினன்ட் ஜெனரல் பக்ஷி சார் அதான் சொல்லியிருக்காரு, இது டோட்டலி திஸ் இஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஹவுதீஸ். நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து நியர்லி 20,000 பாகிஸ்தானி, 25,000 to be precise, they are being sent, they are pushed into Saudi. From சவுதியோட பார்டர் சதர்ன் டிப்பில் அங்கேருந்து திரும்பி யெமனை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஹவுத்தீஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஹவுத்தீஸ் ஆர் கிவிங் அ டஃப் சேலஞ்ச் நாட் ஓன்லி டு சவுதி அரேபியா மாத்திரம் இல்லாமல் ஷிப்பிங் லைன்ஸை மாத்திரம் இல்லாமல் இந்த பக்கம் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்காங்க, சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ்க்கு அப்புறம் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் சவுதி அரேபியா இஸ் நாட் சேம். ஃபைசலோட காலத்தில் இருந்த சவுதி அரேபியா இல்லை, MBSோட காலத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா.
சவுதி அரேபியா என்னைக்குமே அரப் இஸ்ரேலி வாரில் சிரியா பலிக்கடா ஆயிருக்கு, ஜார்டன் பலிக்கடா ஆயிருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஈஜிப்ட் பலிக்கடா ஆயிருக்கு, ஏன் ஈராக் கூட ட்ரூப்ஸ் அமைச்சிருக்காங்க, 49ல ஈரான் கூட இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பாத ஒரே ஒரு முஸ்லீம் ஸ்டேட் வந்து சவுதி அரேபியா. நெவர் ஃபாட். இட் நெவர் ஃபாட் அ வார் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ஆனால் சொல்லிக்கிறது என்னடான்னா ஃபைசல் வாஸ் அப்செட் வென் தே லாஸ்ட் தி 67 வார். அந்த இது கைப்பற்ற பிற்பாடு வெஸ்ட் பேங்க் அதுவும் நம்ம அலெக்சா மாஸ்க் அவங்க கையில் கண்ட்ரோலில் வந்த பிற்பாடு he was not the same person அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. he was not the same person. அதுக்கப்புறம் OPEC பேன் வந்தது, அதுக்கப்புறம் நிறைய நடந்தது, ஃபைசல் கொல்லப்பட்டது, அதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட், சவுதி ஆல்வேஸ் டிட் நாட் வாண்ட் டு டைரக்ட்லி கவுண்டர் இஸ்ரேல். இஸ்ரேலை நேர்முகமாக எதிர்கொள்வதற்கோ இஸ்ரேலோட போர் புரியும் தன்மையை குறைப்பதற்கோ எந்த முயற்சியும் எப்பொழுதும் எடுத்ததாக எனக்கு தெரிந்து எப்பவும் இல்லை. அதே ஈராக் கூட பேட்ரியாட் மிசைல்ஸ் கவுண்டரா ஸ்கட் அடிக்கும் போது இஸ்ரேல் மேல அடிச்சாங்க ஸ்கட். ஆமா, if I am right, in 91 war டெல் அவீவ் மேல விழுந்தது 91 வார்ல. and they called last moment வரைக்கும் I think one person by name Tariq Aziz, Yehoun Aziz, prime minister, Christian, he was a Christian. Yehoun Aziz, yes. Tariq Aziz was the John Aziz, yes. he was the prime minister of Iraq. Saddamோட prime minister. Zionist state ன்னு தான் இஸ்ரேலை கூப்பிடுவாங்க. Saudi never calls it as that. இந்த டபுள் கேம் ஆஃப் சவுதி இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே இந்தியாவில் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறனா, சவுதி அரேபியா வந்து இந்த பேக்கில் நாளைக்கு பாகிஸ்தானை நம்ம அடிக்கும் போது சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாதான்ட்டு. எப்போ சப்போர்ட் பண்ணாமல் இருக்குன்னு நான் கேட்குறேன். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது டாக்டர். $10 பில்லியன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் தே ஆர் ஆல்சோ இம்போர்ட்டிங் ஆர்ம்ஸ் ஃப்ரம் இந்தியா, $250 million. தென் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றாங்க 2030 வரைக்கும், another 4 yearsல. இப்படி இருந்து வில் தே பி வித் இந்தியா? இவங்களால வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் வராம இல்ல, இந்தியா பாகிஸ்தான் போர் வராம இவங்க தடுப்பாங்களா? ஏன்? பிகாஸ் தே இன்வெஸ்டிங். தடுக்க மாட்டாங்களா? அப்பாற்பட்ட பிரச்சனை. அமெரிக்கா போற விரும்பிச்சுன்னா வரும். ஆனா ஒன்னு சொல்றேன், சவுதி எதை பண்ணுவாங்கடான்னா, they will propel radicalization within the country. அது அவங்களுக்கு ஒரு they know how to do it. பணத்தை பம்ப் பண்ணி 80களில் இந்தியாவில் வந்து எப்படி ரேடிகலைசேஷனை யார் ஏற்படுத்தினான்னு சொல்றது உலகம் அறிந்த உண்மை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் டாக்டர். நான் வந்து ஒரு 1 year வந்து சில சலஃபி குரூப்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, முதல்ல ரொம்ப நியூட்ரலாக இருந்தாங்க. இந்த 1 year 6 months வந்து so much of anti-Indian venom. ஈவன் 15th August கூட ஒருத்தர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இந்தியா வந்து நாங்கள் தான் சுதந்திரத்தை, இந்தியாவுக்கு சுதந்திரமே எங்களால் தான் கிடைச்சிது. அது யார் கொடுத்தாங்கன்னா 711 AD வந்து பின் காசிம் இந்தியாவை காசிம் அவங்க தான் வந்து இந்தியாவை லிபரேட் பண்ணாங்க. யார்கிட்டன்னா பிராமின்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு. இட் ரியலி சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. இது ஒரு வருஷமாக 6 months வந்து ஒரு ரேடிகுலரைஸ் வெர்ஷன் வருது இன்சைட் அவங்களுக்குள்ளேயே. இட் இஸ் நாட் பப்ளிக் கன்சம்ஷனுக்கு கிடையாது, அவங்களுக்குள்ளேயே இருக்காது. இது எப்படி அவங்க வந்து சவுதீஸ் வந்து ஒரு ப்ரோ 2017 MBS வந்த பிறகு they took a moderate stand. அதிகமாக வந்து சவுதி ஸ்காலர்ஸ் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்போ சவுதியில் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு வந்து மதீனா யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் படித்து வந்திருக்கோம்னு சொல்கிறவங்க, சவுதியை பாராட்டுறவங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எனக்கு புரியல. ஃபார் நியர்லி 1 year இந்த ஒரு ட்ராஜெக்டரி, ஆன்டி இண்டியன் ட்ராஜெக்டரி வந்து அது காரணம் வந்து மேபி சவுதி இஸ் ஃபீலிங் அவங்களோட உள்நாட்டு சூழ்நிலையை, அதாவது உள்நாட்டில் அவங்க வந்து பண்ணக்கூடிய இது விஷயங்களை ரெசிஸ்டன்ஸ் வந்து சவுதியோட ரூலிங் எலைட்குள்ளேயே பிறந்துட்டு இருக்கு. டோன்ட் ஃபர்கெட் there are 13,000 to 15,000 prince and princesses. சுதேரிஸ் அந்த ஃபேமிலியில், அந்த சுதேரி அப்துல் அசீஸோட ஃபேமிலி வந்து எக்ஸ்பேண்டட் டு 13,000 to 15,000 prince and princesses. அதாவது இளவரசர்களும் இளவரசிகளும் 13,000 15,000 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களோட முதலீடுகள் எதுலெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல இருந்து, உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ண வராங்க, ஃபுட்பால் டீம்ஸ்ல இருந்து, கிரிக்கெட் டீம்ஸ்ல இருந்து, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து, ஹோட்டல்ஸ்ல இருந்து, இதில் எல்லாத்துலேயும் அவங்க ஃபண்டிங் பண்ண வராங்க. இவங்க ஃபண்டிங் பண்ண வரும்போது அவங்க வெறும் அந்த ஃபண்ட்ஸை மாத்திரம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவங்க ஐடியாலஜியும் அவங்களோட
மைண்ட் செட்டையும் தானே கூட சேர்ந்து எடுத்துட்டு வருவாங்க. Yes. இட் இஸ் தியர் பேசிக் இன்ட்ரின்சிக் நேச்சர். லெட் அஸ் நாட் ஃபர்கெட் தட். அப்போ இன் ஸ்பைட் ஆஃப் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து கூட தே வில் கோ அகேன்ஸ்ட் அஸ் அப்படின்ற ஒரு ரேடிகலைசேஷன் இருக்கும், டைரக்டாக ஓப்பனாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் இருக்காது. மிலிட்ரி சப்போர்ட் இருக்குமான்னா இட் மை நாட் பி பாசிபிள். பட் இன்சைடியஸாக உள்ளே நம்மளை வந்து மெதுவாக கரையான் அரிப்பது போல் உள்நாட்டில் நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி கிரைசிஸை கிரியேட் பண்ணுறதுக்கும், ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கும், ஒரு நிலையற்ற தன்மையை கிரியேட் பண்ணுறதுக்கும், சமூக நல்லிணக்கத்தை சீரழிக்கிறதுக்கும் ஆன சில விஷயங்களை சவுதி அமெரிக்காவால் தூண்டப்பட்டும் இல்லை சவுதி தன்னிச்சையாகவும் செய்யக்கூடும். சரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கட்டார் வந்து இந்த பாம்பிங்க்கு அப்புறமா என்ன சொன்னாருன்னா, இந்த ஆஃபீஸை வைக்க சொன்னது வந்து நெட்டன்யாவும் யுஎஸ் தான் அப்படின்னு போட்டோஸே இருக்கே, வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் இப்போ தென் அவர் பாம்பு பண்ணதுக்கு அப்புறம் வந்து நெத்தன்யாவு வந்து யூ ஹேண்ட் ஓவர், எங்க இருந்தாலும் நான் அடிப்பேன் எனக்கு அப்போஸ் பண்றவங்களாம் அப்படின்னு. ஹவு டு யூ see that? அங்க கொத்தார்ல ஹமாஸ் இருக்குன்றது ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு தெரியும். அமெரிக்கா தான் சொல்லி அவங்களுக்கு புகலிடம் கொடுத்தார்கள், அதாவது தஞ்சம் கொடுத்தாங்கன்றது தெரியும். அது வந்து டிப்ளமேட்டிக் என்க்ளேவ் என்பதும் தெரியும். டிப்ளமேட்டிக் என்க்ளேவ்ல யாருமே பாம்பிங் பண்றதுக்கு போக மாட்டாங்க. ஒரு பாம் மிஸ் ஆகி வேற டிப்ளமேட்டிக் என்க்ளேவ்ல விழுந்தா அது ஒரு எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறக்கூடும். அது அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் பயம் இல்லை. சைனா எம்பசியை யூகோஸ்லாவ் வார்ல அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் எம்பசியை லிபியால கொளுத்தி கூட விட்டாங்க. அது விட்டுருங்க. ஏன் நம்ம எம்பசி மேல ஆப்கானிஸ்தான்ல குண்டு வெடிக்க பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு தெரிந்து அந்த துல்லியமான தாக்குதல் நடப்பதற்கான காரணம் யாரோ உள்ள டிப் ஆஃப் கொடுத்துருந்தா மாத்திரம்தான் இது நடந்திருக்கும். இல்ல இது வந்து ஆல்ரெடி இந்த கட்டார் கேட்ன்ற ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கே, பெரிய ப்ரொடெக்ட் இஸ் ஓன் கிங் இது நடந்திருக்கலாம். இல்ல நெத்தன்யாவு கூட அந்த அவர் யூரிக் அவருடைய ஓன் செக்ரட்டரி மேல ஒரு போலீஸ்லாம் என்கொயரி நடந்துருந்தது. மேபி அதை வந்து டைவர்ட் பண்றது கூட. இன்னும் நெத்தன்யாவு இஸ் ஃபேசிங் லாட் ஆஃப் பேக்லாஷ் வித்தின் இஸ் ஓன் கண்ட்ரி. அவருக்கு மிகப்பெரிய, ஏன்னா இந்த போர் வந்து முடிவில்லா, நம்மளும் சண்டை போட்டோம். இங்க சில அறக்கோவிலிடும் சில அதிமேதாவிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. குறிப்பிட்ட சில சினிமா நடிகர்கள் பேல்காம் தாக்குதல் நடக்கும்போதோ இல்லை இப்போ பாகிஸ்தான் இராணுவம் அங்கே கைபர் பக்துன்வால கொல்லும் போதோ, பலூச் மக்களை கொல்லும் போதோ, பராச்சினார்ல குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை கொல்லும் போதோ வாயே திறக்காதவங்க ஹமாஸுக்காக வந்து இங்கே அறக்கூவிலிட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் திரும்பி அதில் ஒருத்தர் நேஷனல் அவார்டு வின்னர் வேறு. இவங்க ஹமாஸுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, ஹமாஸுக்கு ஓப்பனாகவே அவங்களோட சிம்பத்திஸை தெரிவிக்கிறாங்க. இவங்க புரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இவங்களுக்கு வந்து புவிசார் அரசியல் புரியாத பட்சத்தில் இவங்க எது பேசணுமோ அது மாத்திரம் பேசிட்டு போனால் நல்லாயிருக்கும். மனித உரிமை மீறல்களை பற்றி பேசட்டும், மனித உயிர்களோட தேவையை பற்றி பேசட்டும். அதை விட்டு இஸ்ரேல் இருக்கக்கூடாது, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கிற போருக்கு மோடி தான் காரணம் என்பதோ இல்லை மோடியை வந்து போர் குற்றவாளின்னு சொல்கிறதோ அது எந்த விதத்தில் வந்து கிட்டத்தட்ட போர் குற்றவாளின்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் தே டிட்ன்ட் டெல் தட். இந்த போருக்கு அவர் தான் காரணம் என்று சொல்கிறது எந்த பீட்டர் நவரோக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, நம்ம வந்து ஆன்லைனில் வந்து இந்தியா அண்ட் பாலஸ்டைன் அப்படின்னு டெய்லி நம்மளோட இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமாக நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் எவ்ரி மந்த் அவங்கள பாலஸ்டீன் அத்தாரிட்டியை மீட் பண்ணுறாங்க, தேவையை கொடுக்குறாங்க. பாலஸ்டீன் அத்தாரிட்டிக்கு பாலஸ்டீன் ஸ்டேட் வரணும்னு நம்ம ஓட் போட்டிருக்கோம் போன மாசம். போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி one country was allowed to send its supplies during Ramzan to Gaza and to that of West Bank without any checks. எந்த ஒரு தங்கு தடையின்றி பொருட்களை, அதாவது அந்த ரம்ஜான் அந்த முக்கியமான காலகட்டத்தில் ரம்ஜான் அந்த கடைசி 3 நாட்களில் ரம்ஜான் பொருட்களை, அதாவது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கிஃப்ட் ஹேம்பர்ஸ், இந்த ரம்ஜான் இதை வந்து அனுப்புவதற்கு ஒரு நாட்டுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க சார், இந்தியாவுக்கு. டாக்டர், அது மட்டும் இல்லை, அந்த பாலஸ்டீன் யுஎன் ஜெனரல் அசம்பிளி வந்து பாலஸ்டீன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்குல்ல, அந்த ரெசல்யூஷன்லேயே வந்து கண்டெம்ட் ஹமாஸ், யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் பவர், யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் வெப்பன்ஸ் தான் சொல்லியிருக்கு டு பாலஸ்டீன் அத்தாரிட்டி. அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இல்லை. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு இதில் ஞாபகம் வருது. கடைசி பாயிண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து வைக்க விரும்புவது, இந்த இஸ்ரேல் டெலிகேஷன் வந்து பாலஸ்டைனுக்கு யாரெல்லாம் சாதகமாக ஓட்டு போட்டாங்களோ அவங்க தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போது ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ண இஸ்ரேல் யார்? அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நம்ம. அது டேனி டனான் யுஎன் இஸ்ரேலி அம்பாசிடர் சொல்லியிருக்காரு. ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல் ஆல்சோ சேட் லைக் தட். நாங்கள் இது வந்து
ஜெனரல் அசெம்பிளி ரெசல்யூஷன் நாங்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, ஜெனரல் அசெம்பிளி ரெசல்யூஷன் தான் பார்ட்டிஷனே பண்ணுச்சு பாலஸ்தீன் மேண்டேட்டே இல்லாத ஒரு நாட்டுக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு பிறந்ததே ஜெனரல் அசெம்பிளியால தான். ரெசல்யூஷன் 181 2 எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து 3 பார்ட்டிஷன் பண்ணாங்க. வெஸ்ட் பேங்க், பிரசன்ட் இஸ்ரேல் அண்ட் கார்பஸ் இன்டர்நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் ஜெருசலம். ஒரு குறிப்பிட்ட பகுதி அதுதான் இருந்தது. அதில் தான் இவங்களே உருவாக்குனாங்க. அப்போனா இஸ்ரேலி கவர்மெண்ட் வந்து எங்களோட ஆரிஜினே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரி தான் அது. இன்னொன்று இது அந்த ஜெனரல் அசெம்பிளி எங்கே வந்து ஹமாஸை சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஹமாஸை கண்டம் பண்ணியிருக்காங்க. யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் வெப்பன்ஸை விட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இஃப் யூ வாண்ட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் பட் நாட் ஹேண்ட் ஓவர் வெப்பன்ஸ் சொல்லிட்டாங்க பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கு ஹேண்ட் ஓவர். இது வந்து சரி, இது 92 UN செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 242. அது என்ன சொல்லுது, இஸ்ரேல் ஆக்குபை பண்ண டெரிட்டரிஸ்லேருந்து வெளியே வரணும். வந்த பிறகு there has to be a state, you should evacuate from all the occupied territories. 1967 இது ரெசல்யூஷன், 73 அதே ரெசல்யூஷன், 338 அதே ரெசல்யூஷன், 2156 எல்லா ரெசல்யூஷன்ஸும் ஒவ்வொரு ரெசல்யூஷனும் இட் ஹஸ் பீன் ரீஇட்டரேட்டட். ஒவ்வொரு முறையும் வந்து இந்த 2 ஸ்டேட் வந்து இருக்கணும்னு செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லியிருக்கு. செக்யூரிட்டி கவுன்சில் இன்க்ளூடிங் அதுல செக்யூரிட்டி கவுன்சில் அமெரிக்காவும் ஒரு பங்கு தான். செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னதுக்கு அப்புறமாவும் ஜெனரல் அசெம்பிளி அதை சொல்றாங்கன்னா they are only reiterating what is already stated in security council. இதனால தான் இன்னைக்கு மிக்சர் டீ குரூப்னு சொல்லிட்டு யூஎன் சொல்றாங்க. மிக்சர் சாப்பிட்றதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் கூடுற ஒரு கூட்டமா பார்க்குறாங்க. UN has lost its credibility. இல்லை, UN may have lost its, அது credibility லூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தானே. அதாவது அவங்க சொல்ற எதையுமே மதிக்கிறது இல்லை. 54 ஆப்பிரிக்க நாடுகளோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, அதில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. சவுத் ஏஷியால கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மக்கள் தொகை கொண்ட பகுதியான சவுத் ஏஷியால இந்தியா இல்லை. அதுவும் உலகத்தின் லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் வச்சுட்டு இருக்கிற நாடான இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. என்னைக்கோ இருந்த ஒரு பவர் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற பிரிட்டன் இன்னும் பிரிட்டன் அவங்களாம் வந்து தத்தளிக்கிறாங்க. பிரான்ஸ், பிரிட்டன்லாம் நம்மளோட எக்கானமில பாதி கூட அவங்க இன்னைக்கு இல்லை, பாதி தான் இன்னும் பிரிட்டனோட எக்கானமி. அவங்க இருக்கலாம், நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் UN ரிஃபார்ம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. அப்பதான் உலகம் வந்து எது தீயது எது நல்லதுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் சொல்றதை கேட்கணும்னா அந்த சொல்றவங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் இருக்கணும். எஸ், பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணவனே வந்து அவனை எப்படி அவனை வந்து பஞ்சாயத்து கூப்பிடுறது? யூ ஆர் த ப்ராப்ளம் கிரியேட்டர். அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்களா இருந்துட்டு சரி நீ வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுன்னா, பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டன். பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண சைக்ஸ் அண்ட் பிக்கெட் அக்ரிமெண்ட் படி பிரிட்டனும் பிரான்ஸும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. அந்த பிரச்சனையை வளர்த்து விட்டது அமெரிக்கா. அஃப்கோர்ஸ் ஒன் வே ஆர் அதர் வே சோவியட்டையும் சைனாவையும் இதில் நம்ம தனியாக தான் பார்க்கணும். இந்த 3 பேரை வந்து வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். டாக்டர், இன்னொரு விஷயம், சைக்ஸ் பிகோ கண்ட்ரிஸை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் கிரேட்டர் இஸ்ரேல்னு நெத்தன்யாஹூ பேசினதுக்கும் இந்த சவுதி, பாகிஸ்தானும் கட்டார் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் வாட் ஹி ஹஸ் சேட் இஸ் ஈவன் US அம்பாசிடர் டு டர்க்கி அண்ட் இது சிரியா கூட அதான் சொல்கிறாரு. ஹி டஸ் நாட், அவர் வந்து சைக் பிகோ கண்ட்ரிஸ் அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அதனால் வந்து வாட் இம்பேக்ட் இட் வில் ஹேவ் ஆன் இந்தியா? ஒரு இம்பேக்ட் நம்ம பார்த்துட்டோம், பாகிஸ்தான், சவுதி. இன்னும் இதோட இம்பேக்ட் நமக்கு என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், சைக்ஸ் அண்ட் பிக்கெட் அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் நம்ம அதையே ஒரு அளவுகோலை எடுத்து பார்த்துக்கிட்டா இன்னைக்கு பங்களாதேஷ், பாகிஸ்தான் நடக்கிறத எடுத்து பாருங்க. இல்லை, சைக் பிகோ கண்ட்ரீஸில் நமக்கு சாதகமாக தான் இருக்குது. they are more friendly towards than to Pakistan. அப்படி நம்ம எடுத்து பார்த்தா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அதே நிலைப்பாடு எடுத்தா நாளைக்கு பங்களாதேஷும் இதுவும் கூட ஒன்று சேரலாம். தே கேன் ஃபார்ம் அ யூனியன். ஒன்று நடக்கலாம். ரெண்டாவது, சைக்ஸ் பிகோட் கண்ட்ரிஸ் வந்து பெரும்பாலான நாடுகள், லெபனான் எடுத்துக்கோங்க, மற்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு சாதகமான போக்கை தான் என்றைக்குமே கடைப்பிடிச்சிருக்கு தவிர்த்து இது மாதிரி ஒத்துக்கிட்டு நான் பின்வாங்க அப்படின்னா அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒட்டமன் எம்பையர்லேருந்து உடைந்து சேர்ந்த எந்த நாடுமே இன்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது சைக்ஸ் பிக்கெட் இல்லைன்னா, இன்க்ளூடிங் சவுதி அரேபியா. ஆமாம், இது வந்து சைக்ஸ் பிகோ வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ன்றா. இது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் டர்க்கியோட கிலாஃபத் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா,
அது கூட ஒரு ரிவைவல் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஓட்டமான திரும்பி எடுத்துட்டு வர, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணுதான், 2 ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஈவன் ஹிஸ்புத் தஹ்ரீர் அதான் சொல்லுது, சைக்ஸ் பிகோ அக்ரிமெண்ட் நம்ம ஒத்துக்க முடியாது, கலீஃபா தான் திரும்பி எடுத்துட்டு ஆமா. வரணும். அப்போனா either Turkey back Khalifa. I am seeing a rejuvenation of Muslim Brotherhood, MB support. ஒரு பக்கம் the ISIB, which is a potential threat within South Asia also and Central Asia. ஹிஸ்புத் தஹ்ரீர். இது தவிர்த்து இன்னொரு பெரிய த்ரெட்டா நாம் பார்க்கக்கூடியது மற்ற தீவிரவாத அமைப்புகள் ஒரு அம்பரல்லா கூட வரத்துக்கும், இந்த ஐஜே இஸ்லாமிக் ஜிஹாத் ரீஜெனரேட் ஆகிறதுக்கும் இந்த இப்ப நடக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் மூவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பிகாஸ் அதோட இம்பாக்ட் நம்ம தெரியுது நல்லா கிளியரா. ஓகே சார், we discuss a lot, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இன்ஃபேக்ட் வெஸ்ட் ஏஷியாவை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இந்தியாவோட உள்நாட்டு விஷயங்களும் சில விஷயங்களை நம்ம பேசணும். லெட்ஸ் ஹோப் தட் சானிட்டி ப்ரிவைல்ஸ் வித் இஸ்ரேல். ஹமாஸ் என்பது தீவிரவாத அமைப்பென்றும் பாலஸ்டைன் இஸ்ரேல் இரு நாடுகள் இருப்பது தேவை என்றும் எவ்வளோ துரிதமாக இஸ்ரேல் புரிந்து கொள்கிறதோ அவ்வளோ விரைவாக அமைதி திரும்பும். எஸ், அதே மாதிரி இங்கே இருக்கிற முஸ்லீம் யூத்லாம் வந்து இந்த ஹமாஸ் இந்த மாதிரி முஸ்லீம் பிரதர்ஹுட் நம்பி ஏமாந்து போகக்கூடாது. இந்த நேரத்தில் யாசீன் இஸ் நாட் an example, அப்துல் கலாம் இஸ் an example. ஆமாம், இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் கம் டு an end. It is still on. இப்போ வந்து அவங்க வந்து இந்து முஸ்லீம் ப்ராப்ளமை கிரியேட் பண்ணி இதெல்லாம் ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் வி ஷுட் நாட், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு போலியான ஜிஹாத், ராங் ஹீரோஸ், இந்த மாதிரி ஜிஹாத் அப்படின்னு அமெரிக்கன் ஸ்பான்சர்ட், சவுதி ஸ்பான்சர்ட், ஹூவர் ஸ்பான்சர்ட் ஜிஹாதுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஐ திங்க் இந்தியாவில் இருக்கிற யூத் வந்து ஒரு செக்ஷன் கிராவிடேட் ஆனால் கூட எல்லாரும் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.